வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு பஜ்ஜி பார்க்க போகிறோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைசஸாக வெட்டிக்கோங்க. எவ்வளோ லேஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேஸாக கட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிங்கனாவே சுற்றி நாரெல்லாம் வந்துடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணால் மோரில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துடட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு வச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு நான் 1 கப்பு காட்ட ஆட் பண்ணுறேங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வாழைத்தண்டில் ஒட்டாதுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சது ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.